ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாத் லேப் வந்திருக்கோம். இங்கே வந்து பிகே ரோசி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடத்துகிறாங்க. ஆக்சுவலி பிகே ரோசி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2024 ஏப்ரல் 8 அண்ட் ஏப்ரல் 9 ஏப்ரல் 10 3 days நடக்குது. டே 1 ஃபிலிம் டைரக்டர் பாலாஜி சக்திவேல் அண்ட் ஃபிலிம் டைரக்டர் பா ரஞ்சித் இனாகிரேஷன் அண்ட் தென் ப்ளூ ஸ்டார் படம் வந்து ஸ்கிரீனிங் பண்றாங்க. அண்ட் தென் மூவி டிஸ்கஷன் அண்ட் தென் சைத்யா பூமி ஹிந்தி டாக்குமெண்ட்ரி. And then Beyond the Hated and Power, We Keep Singing Malayalam documentary, and Juice no short film, and then panel discussion, Arun Matheswaran director. Then Black Clansman English movie, அவ்வளவுதாங்க. உள்ள போறோம். ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். காதல், சாமுராய், அதுக்கப்புறம் வழக்கு எண் 18 கீழ் 9, கல்லூரி, இந்த மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ண இயக்குனர் பாலாஜி சக்திவேல் சார் பேசிட்டு இருக்காரு. இனாகிரேஷன் போயிட்டு இருக்கு. யார் சரியான ஆள் அப்படின்னு யோசிக்கிறப்போ பாலாஜி சக்திவேல் சார் வந்து சரியாக இருப்பாருன்னு வந்து எங்களுக்கு வந்து தோணுச்சு. பாலாஜி சக்திவேல் சாருடைய திரைப்படங்கள் எல்லாமே இப்போ தமிழ் பிரபா வந்து தன்னுடைய அறிமுகத்தில் சொன்ன மாதிரி அவருடைய திரைப்படங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக நம்மளால் வந்து கடந்து போய் விடுகிற திரைப்படங்கள் இல்லை. இப்போ ப்ளூ ஸ்டார் படம் வந்து ஸ்க்ரீனிங் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் ஓடிட்டுருக்கு. ப்ளூ ஸ்டார் படம் முடிஞ்சிடுச்சு. எல்லாரும் லஞ்சுக்காக க்யூவில் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ எந்த டேரக்டருமே இப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ பா ரஞ்சித் அவர்கள் வருஷம் வந்து இதுக்காக ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கே அவர் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இவன் வந்து என்னுடைய கிளாஸ்மேட் அன்பு, இப்போதான் வந்தான். ஸோ சாப்பாடு நல்லா இருந்தது. இங்கே வந்து நிறைய புக்ஸ்லாம் வந்து பார்வைக்காக வச்சுருக்காங்க. நிறைய ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் அண்ட் நாவல்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய புக்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம். சிஸ்டர், உங்கள் பேர்? ஸ்வாதி கிருஷ்ணன். ஓகே, இங்கே பிகே ரோசி ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கீங்க. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க இங்கே வந்து? கம்ப்ளீட்டாக ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எனக்கு பர்சனலி. ஏன்னா எனக்கு வந்து உண்மையாகவே வந்து இப்போது நிறைய படம் பார்த்து தான் பொலிட்டிக்கலான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிறேன், ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா. ஏன்னா நான் அந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து இன் அ குட் வே எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இந்த ஜாதி காஸ்ட்டு ஆர் அந்த மாதிரி எதுவுமே இந்த வளர்த்தவே இல்லை. ஸோ எனக்கு காலேஜ்லேருந்து நான் ஒர்க் பிளேஸ் வந்து தனியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது தான் உலகத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குது, இவ்வளோ பீப்புள் சஃபர் ஆகுறாங்க, பொலிட்டிக்கலி இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதே நான் உண்மையாகவே படங்கள் மூலமாக இருந்து தான் நான் பார்க்க ஆரம்பிச்சு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் நான் லேர்னிங் ப்ராசஸ்லேயே இருக்கேன். இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இங்கே வரும்போது எனக்கு 2-3 ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கிறத தாண்டி பிடிக்கிறத தாண்டி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது உலகத்துல இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜூஸ்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். அது ரொம்ப ரொம்ப சிம்பிளா ரொம்ப அழகா ஒரு ஃபேமிலியில விமன் அண்ட் மென் how they treat women அப்படிங்கறத தாண்டி அவங்க இன்னரா என்ன ஃபீல் பண்றாங்க, மோர் தென் டயலாக்ஸ் விட ஆக்டிங்ல அதை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அவ்வளோ ஒரு சின்ன டைம்ல இவ்வளோ பெரிய விஷயத்த அழகா காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த படத்துல ரொம்ப பிடிச்சது. அண்ட் இன்னொரு டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு இருந்தேன் இப்போ, மலையாள டாக்குமெண்ட்ரி. ஸோ அவங்க வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்கு. ஆக்சுவலி நம்ம யார்ட்டையும் உட்காந்து பேசும்போது ஒரு அவங்கள்ட்ட இருந்து நிறைய தெரிஞ்சு போடலாம். அந்த மாதிரி அதுல இருந்து நிறைய விஷயங்கள் எடுத்துக்க வேண்டியது இருக்கு. அண்ட் ஐ ஹோப் இட் ரீச்சஸ் a lot of people. I'm happy. எனக்கு கரெக்டா பேசணும்லாம் தெரியல, நான் ஏதாவது உடனே இருந்தாலும் மன்னிச்சிடுங்க. ஓகே, அந்த ஜூஸ் பாத்தீங்க இல்லையா ஷார்ட் ஃபிலிம், அந்த மாதிரி இப்போ அந்த ஸ்லேவரி அந்த இருக்காது இந்த மாடல். நம்ம இப்ப எங்க வீட்ல நான் என்ன அப்படி வளர்க்கலங்கிறதுக்காக அது இல்லனே சொல்லக்கூடாதுங்கிறதே நான் இப்பதான் லேர்ன் பண்ணிட்டேன். சோ அந்த மாதிரி இப்ப அவங்க காட்டியிருக்காங்கன்னா கண்டிப்பா இன்னும் நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி ஸ்லேவரி இருக்கதான் செய்யுது. நம்ம வீட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, நம்ம பார்க்கல, நம்ம ஸ்கூல்ல இந்த மாதிரி யாருமே இல்லை அப்படிங்கிறதுக்காக எங்கேயுமே நடக்கல நம்மளால சொல்லவே முடியாது இல்லையா. அண்ட் இப்போ எனக்கு அப்போ தெரியல, பட் இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கோயம்புத்தூர்ல எவ்வளவு இருக்கு. இப்போ என் ஃபேமிலிலே, ஏன் கோயம்புத்தூர் போனேன், என் ஃபேமிலிலேயே கொஞ்சம் எவ்வளவு ரெக்ரெசிவா யோசிக்கிறாங்க அப்படிங்கறதுலாம் வீட்டுல இருந்து வெளியில வந்து ஒரு ஒர்க் போக ஆரம்பிச்சு நம்ம நிறைய பீப்புளை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. ஸோ டெஃபினெட்லி இல்ல ஸ்லேவரி இல்ல, இதெல்லாம் எதுவுமே சொல்லவே முடியாது. இட் இஸ் ஸ்டில் ஹேப்பனிங் அண்ட் கண்டிப்பா இதுவும் இன்னும் காட்டணும்னு நான் நினைக்கிறேன். ஹலோ சிஸ்டர், உங்க பேரு? ஐ அம் ஸ்ரீஜா. ஓகே, பிகே ரோசி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2024 வந்திருக்கீங்க. எவ்வளவு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, எவ்வளவு கத்துக்கிட்டீங்க? ஃபார் ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இடம். ஆக்சுவலி இங்கே நிறையா ஃபிலிம் மேக்கிங்கை இருக்கிறவங்க நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். நிறைய மூவிஸ் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் இருக்கும். முக்கியமாக டாக்குமெண்ட்ரிஸ், இப்போ ஜூஸ்னு ஒரு டாக்குமெண்ட்ரி, இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொரு டாக்குமெண்ட்ரி நாங்கள் பார்த்தோம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் முக்கியமாக டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இன்னும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பேஸ் இது. அண்ட் நீலம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. போன வருஷத்துல இந்த வருஷம் இன்னும் பெட்டராக இருக்குது, இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஐ வெயிட்டிங் ஃபார் த தேர்ட் டே அன்னைக்கு நிறைய படங்கள். அப்புறம் வந்துட்டு அம்பேத்கரோட ஒரு
ஒரு மூவி இருக்குது. அதுவும் பாருங்கள், எல்லாரும் பார்க்கணும். கண்டிப்பாக இதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். இது நிறைய பேருக்கு இதை பற்றி நிறைய அவ்வளோ நாலேஜ் இல்லைனாலும் இங்கே வந்து நிறைய எக்ஸ்போஸ் பண்ணி நிறைய நாலேஜை வளர்த்துக்கலாம். ஸோ அப்படி நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கான கரெக்டான ஸ்பேஸ் இதுதான் நீலம். அண்ட் திஸ் வானம் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபெஸ்டிவல். இங்கே கண்டிப்பாக எல்லாரும் வரணும், எல்லாரும் வந்து நிறைய லேர்ன் பண்ணணும். தேங்க்யூ. ஓகே, நீங்க சினிமால ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐம் அன் ஆர்டிஸ்ட் அண்ட் ஐம் ஆல்சோ நான் டைரக்டர். இப்போ மூவி ஒர்க் போயிட்டுருக்கு இப்போ. அண்ட் ஐம் இன்டு ஆக்டிங் ஆல்சோ. ஓகே, ஹலோ ப்ரோ, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் நீலன் சகோ. ஓகே, பிகே ரோசி ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கீங்க. ஸோ என்ன வந்து கத்துக்கிட்டீங்க, என்ன வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க இங்க வந்துட்டு? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிகே ரோசி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து அவர் வந்து ரஞ்சித் வந்து எதை மீட் உருவாக்கம் செய்யறதுக்காக இதை பண்றாரு அப்படின்னு ஒன்று இருக்கு. லாஸ்ட்டாக ஒரு மீட்டிங்ல அவர் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி வந்துட்டு தலித்துகளுடைய இழந்த அந்த கலை சார்ந்த அந்த ஒரு பயணத்தை வந்து திருப்பி மீட் உருவாக்கம் செய்வதற்காக தான் இந்த ஆர்ட் ஃபெஸ்டிவல், வானம் ஆர்ட் ஃபெஸ்டிவல் தலித் வரலாற்று மாதத்தையும் வந்து நிகழ்த்துறேன் அப்படின்னு சொன்னாரு. முக்கியமாக இவங்க திரையிடக்கூடிய படங்கள் எல்லாமே வந்துட்டு முக்கியமான வந்து அரசியலை முன்னெடுக்கக்கூடிய, அரசியலை பேசக்கூடிய திரைப்படங்களாக, ஆவணப்படங்களாக, குறும்படங்களாக இருந்து கொண்டிருக்குது. அதாவது மக்களுடைய கவனங்கள்ல இருந்து தவறிய படங்கள் இது எல்லாமே. ஓகே, நீங்க சினிமாக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆக்ட்ரஸ் அந்த மாதிரி? தியேட்டர் ஆர்டிஸ்ட், ப்ளூ ஸ்டார்ல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன், கேப்டன் மில்லர்ல பண்ணியிருக்கேன், ஸ்டோன் பெஞ்ச்ல நீலிராங்கிற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐம் ட்ரைங் டு ரைட் ஆல்சோ. ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன். ட்ரைங் டு ரைட் தான், இன்னும் எழுதிட்டு இருக்கேன். கண்டிப்பா நீங்க பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும். எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்க பேர் என்ன சொல்லுங்க? சுவாதி கிருஷ்ணன். நான் அதை தப்பா பேசியிருந்தா, அறியாமையில பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. இதை போட்டுருங்க மறக்காம. ஓகேவா? நல்லா தான் பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஒன்றும் இல்லை, ஜூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இந்தி ஷார்ட் ஃபிலிம் ஒன்று இருக்கு. ஆனால் அது எத்தனை பேர் அதை தேடி பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது. நிறைய பேருடைய பார்வை சென்று அடைஞ்சிருக்காது. அப்புறம் சைத்திய பூமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவணப்படம், எத்தனை பேருடைய பார்வைக்கு போய் சேர்ந்திருக்கும் தெரியாது. என் ப்ளூ ஸ்டார் படமே நிறைய பேருடைய பார்வைக்கு போய் சேரல. அப்போ இந்த மாதிரியான ஃபிலிம் ஃபெஸ்டிவலின் வாயிலாக அவர் சொல்ல நினைக்கக்கூடிய அரசியலை வந்து முக்கியமா ரஞ்சித்தும் நீல பண்பாட்டு குழுவும் சேர்ந்து அவங்க என்ன மாதிரியான அரசியலை இந்த சமூகத்துல முக்கியமா வந்து இந்த சினிமாக்குள்ள என்ன மாதிரியான அரசியல் வந்து முன்னெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து தொடர்ச்சியா ஒவ்வொரு வருஷமும் வந்து பதிவிட்டு இருக்குதுல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். அது இந்த திரைப்படங்களின் வாயிலாக இப்போ இவங்க தேர்ந்தெடுக்கிற திரைப்படங்கள்லாம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப செலக்டிவானது. அதுல வந்து என்ன மாதிரி அரசியல் பேசப்படுது எல்லாமே தான். இப்போ வந்து எல்ஜிபிடிஐ பத்தி, இப்போ கேஸ்ட் சார்ந்து எல்லாத்தையும் பத்தியுமே, அதாவது ஒடுக்குமுறைக்குள்ளாகப்படுறவங்க, டாமினேட்டடா இருக்கப்படுறவங்க, விக்டிம்னு சொல்லுவாங்க. விக்டிம் சைட் ஸ்டோரின்னு ஒன்று இருக்கு. எப்பவுமே ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா ஒடுக்கப்படுறவங்க இருப்பாங்கல்ல, அப்போ ஒடுக்கப்படுறவங்களுடைய கதைகளை தான் வந்து இவங்க திரையிடக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து பேசுது. ஸோ அது ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விஷயம். நம்ம வந்து இங்க வரத்துன்றதே ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறது தான். நம்ம வந்து காண தவறிய சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல. நம்ம வந்து இப்போ சினிமா சார்ந்தும் சரி, இந்த சமூகம் சார்ந்தும் சரி, நம்ம வந்து காண தவறிய சில விஷயங்களை வந்து இந்த மாதிரியான திரைப்படங்களின் வாயிலாக, திரையிடலின் வாயிலாக நம்ம வந்து கண்டறிஞ்சு அதை நம்ம வந்து நாம கட்டறிந்த மற்றவங்களும் சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம்ல, அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. தேங்க்யூ ப்ரோ, நல்லா அருமையா சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஆக்சுவலி ஃபியூச்சர் ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் சினிமாக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? நிறைய பேர் வந்து 2K கிட்ஸ்லாம் சீக்கிரமா வரணும், ரொம்ப வந்து பரபரப்பா இருக்காங்க, அந்த பேஷன்ஸே கிடையாது. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? See, acting or direction, everything is a process. பொறுமையாக இருங்க, எல்லாமே கரெக்டாக வரும். பிகாஸ் இந்த ப்ராசஸை நிறைய பேர் வந்து ரொம்ப சீக்கிரமாக வரணும், இது பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ரஷ் பண்ணி வந்தால் அது கண்டிப்பாக ஒரு ஃப்ளாப்பில் தான் முடியும். ப்ராசஸை பொறுமையாக எடுத்துகிட்டு போங்க, பேஷண்ட்டாக இருங்க. அண்ட் முக்கியமாக உங்களை நம்புங்க. அந்த உங்களுக்கான அந்த டைம் கொடுத்து, எனர்ஜி கொடுத்து நிறைய ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஆல்சோ. ரொம்ப ரஷ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ ரஷ் பண்ணிக்கிட்டா யூ காண்ட் எக்ஸ்ப்ளோர் த ஃபீல்ட், அப்புறம் நாலேஜும் உங்களுக்கு ரொம்ப கிடைக்காது. ஸோ அதனால பொறுமையாக, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இது பண்ணால் இட் வில் பி வெரி குட் ஃபார் அப்கமிங் ஆர்டிஸ்ட் ஆர் டைரக்டர்ஸ். பிகே ரோசி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2024. ஸோ நிறைய பேர் வந்து அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க. நிறைய ஃபிலிம்ஸ் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணாங்க, டாக்குமெண்ட்ரிஸ் ஸ்க்ரீனிங் பண்ணாங்க, நிறைய வந்து டிஸ்கஷன் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து சினிமா பீப்புள்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு செகண்ட் டே, தேர்ட் டே எல்லாம் இருக்கு. ஸோ யார் வேணா நீங்கள் வரலாம், சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யார் வேணா வரலாம், ஃப்ரீ தான் இங்கே. பிகே ரோசி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இன்னைக்கு டே 1 முடிஞ்சது. டே 2க்கான ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் என்னன்னு சொல்றேன். காலையில 10 மணிக்கு வந்து விடுதலை படம் வந்து ஸ்கிரீனிங் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மூவி டிஸ்கஷன், அந்த படத்தை பத்தி மூவி டிஸ்கஷன் போவோம். அதுக்கப்புறம் மேல் பாதின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். அதுக்கப்புறம் அம்மஞ்சி பேட்டா மேரேஜ் பேண்ட், ஸோ ஒரு தெலுங்கு ஃபிலிம் அது. ஸோ அந்த படம் வந்து ஸ்கிரீனிங் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரூட்வெல் ஸ்டேஷன் சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் மூவி. ஸோ இதெல்லாம் நாளைக்கு இருக்கு. 3க்கான ஷெடியூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10:30 AM வந்து மாமன்னன் படம் வந்து ஸ்கிரீனிங் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்துடைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோம்.
அதுக்கப்புறம் 1:45 PM வந்து டாக்டர் அம்பேத்கர் நவ் அண்ட் தென். ஸோ அதை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி, ஹிந்தி டாக்குமெண்ட்ரி. அதுக்கப்புறம் ரைட்டிங் வித் ஃபயர்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி டாக்குமெண்ட்ரி. அண்ட் தென் அதிரிஷியா ஜலக்கங்கள் மலையாளம் மூவி. ஸோ இதுதான் வந்து தேர்ட் டேக்கான ஷெடியூல். ஸோ யாருமே மிஸ் பண்ணாதீங்க. சினிமா பீப்புள்ஸ் சாலிகிராமத்தில் இருந்தீங்க அப்படின்னா, சென்னையில் இருந்தீங்கன்னா, ஸோ பிரசாத் லேப்ல நடக்குது, கண்டிப்பாக வந்து பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். பிகே ரோசி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2024 ஃபர்ஸ்ட் டே வந்து நல்லபடியாக முடிஞ்சது. நிறைய வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் போட்டாங்க, அதுக்கப்புறம் ஃபீச்சர் ஃபிலிம் போட்டாங்க, நிறைய டிஸ்கஷன் நடந்தது. அப்புறம் டைரக்டர் பாலாஜி சக்திவேல் அவர் வந்து பேசினாரு, டைரக்டர் பா ரஞ்சித் அவர்கள் வந்து பேசினாங்க. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இன்னைக்கு. ஸோ நாளைக்கு செகண்ட் டே, அதுக்கப்புறம் தேர்ட் டே. ஸோ இன்னும் 2 நாள் இருக்கு. 2 நாள் வந்து ஸ்க்ரீனிங் பண்றாங்க, நிறைய டிஸ்கஷன் இருக்கு. ஸோ இது பிரசாத் லேப்ல நடக்குது. யார் வேணா வரலாம், என்ட்ரி ஃப்ரீ தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு பார்க்கலாம்.